மனுக்குலம் பலுகிப் பெருகியது. வையகத்தில் மீட்பரின் வருகைக்காக இறைவன் ஒரு குலத்தை தேர்ந்தெடுத்தார். அதுவே யூதகுலம். அவர்கள் மீட்பரின் வருகைக்காக ஏங்கியது மட்டுமின்றி ஆதிப்பெற்றோரின் பாவத்திற்கு கழுவாயாக பரமனின் சினம் தனிய பலி செலுத்தி பாடிப் பரவினர். இதோ யூதேயா நாட்டில் இசையாஸ் தீர்க்கதரிசி இறைவனின் வருகையை முன்னறிவிக்கின்றார். வானங்களே கேளுங்கள், வையகமே நீயும் கேட்பாய். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அற்புத அடையாளம் தருவார். வானங்களே கேளுங்கள், வையகமே நீயும் கேட்பார். கன்னியொருத்தி, இதோ கன்னியொருத்தி கருத்தரித்து மகவை பெறுவாள். இதோ கன்னியொருத்தி கருத்தரித்து மகவை பெறுவாள். அவரே எம்மானுவேல் என்று பெற்றிடுவார். அவரே எம்மானுவேல் என்று அழைக்கப் பெற்றிடுவார். அழைக்கப் பெற்றிடுவார். இசையாஸ் அறிவித்த தீர்க்க தரிசனம் பல நூற்றாண்டுகளுக்கு பின் நிறைவேறியது. இறைவனின் திருவாக்கு நிறைவேறும் நேரம் நெருங்கியது. இறைமகன் தோன்ற தாம் தேர்ந்தெடுத்த யூதகுலத்தின் தலைமகள் பகலவனை ஆடையாய், பனிமதியை மிதியடியாய், 12 விண்மீன்களை தலையில் அணிந்து இறைவனின் சிந்தையில் என்றுமே அமர்ந்திருந்த அமல கன்னியை தம் மகனுக்கு தாயாக தேர்ந்தெடுத்தார் இறைவன். கலிலேயா நாட்டில் நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் குலத்தைச் சேர்ந்த சூசை என்பவருக்கு வாழ்க்கை துணைவியாக நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியாளிடம் கபிரியேல் என்னும் வானதூதன் தோன்றினான். அடியாளை இப்படி வாழ்த்துவது ஏனோ?
அஞ்சாதே மரியே அஞ்சாதே, சஞ்சலம் நீங்கிடும் சடுதியிலே. அஞ்சாதே மரியே அஞ்சாதே, சஞ்சலம் நீங்கிடும் சடுதியிலே. கொஞ்சுமோர் குழந்தையின் தாயாவாய், கொஞ்சுமோர் குழந்தையின் தாயாவாய், குவலயம் ஆளும் எங்கள் இயேசு. அது எப்படி ஆகும்? இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. உன்னத இறைவனின் அற்புத சக்தியால் உன்னிடம் பிறக்கும் குழந்தை இறைவனின் மகன் எனப்படுவார். தாவீதன் அரசை அவர் என்றென்றும் ஆளுவார். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வாக்கின்படியே எனக்காகட்டும். உருவிலான் உருவாகி உலகிலோர் மகன் உதிப்ப, கருவிலா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆயினளே. உருவிலான் உருவாகி உலகிலோர் மகன் உதிப்ப, கருவிலா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆயினளே. அந்நாளில் மன்னர் செசாரின் ஆணைப்படி தம் பெயர்களை பதிவு செய்ய சூசையப்பர் தம் மனைவி மரியாளோடு கலிலேயா நாட்டு நாசரேத்தூரை விட்டு யூதேயா நாட்டில் உள்ள தாவீதின் ஊராகிய பெத்லகேமுக்கு சென்றார். இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமோ தெரியவில்லையே. அம்மா, என் உடல் நிலைமை என்னவோ போலிருக்கிறது. ஒருவேளை பேறுகாலம் நெருங்குகிறதோ என்னவோ. மரியாள், அஞ்சாதே. அதோ பார், பெத்லகேம் நகரம் தெரிகிறது. பொழுது சாய்வதற்குள் போய் சேர்ந்து விடலாம். மரியாள், பயப்படாதே, கடவுள் இருக்கிறார். அவர்கள் அன்று மாலை பெத்லகேமை சென்று அடைந்தனர். ஆனால் நன்றியில்லா சிற்றூர் பெத்லகேம், ஊரில் தங்க எங்கும் இடம் கிடைக்காத காரணத்தால் புறக்கணிக்கப்பட்ட உலக மீட்பர் குகைக்குடிலே கோயில் கொண்டு பிறந்தார். மகிமை உண்டாகுக, விண்ணகத்தில் இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணகத்தில் நல்லவர்க்குள் அமைதி என்றும் ஓங்குக, மண்ணகத்தில் நல்லவர்க்குள் அமைதி என்றும் ஓங்குக, 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 ஓங்குக. நாலாயிரம் ஆண்டுகளாய் இந்நாளிலம் கேட்க காத்திருந்த நற்செய்தி சாமக்காவல் காத்துக் கொண்டிருந்த எளிய இடையர்களுக்கு வானதூதர் வழியாக முதலில் அறிவிக்கப்பட்டது. ஆயர்களே, அஞ்ச வேண்டாம்.
அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் ஒரு நற்செய்தி கேளுங்கள். இதோ உங்களுக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். அவர் மாட்டுத் தொழுவத்தில் கந்தைகளால் போர்த்தப்பட்டு கிடத்தப்பட்டு இருப்பார். இதுவே உங்களுக்கு அடையாளம். போங்கள், போய் பாருங்கள். மகிமை உண்டாகுக, மன்னகத்தில் நல்லவர்க்குள் அமைதி என்று ஓங்குக, மன்னகத்தில் நல்லவர்க்குள் அமைதி என்று ஓங்குக. உலக மீட்பர் உதித்து விட்டார். வாருங்கள், போய் வணங்குவோம். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். மெல்கியோர், கஸ்பார், அது பாருங்கள், நமக்கு இவ்வளவு நாட்களாக வழிகாட்டி வந்த நட்சத்திரம் அந்த வீட்டின் மேல் நிற்கிறது. ஆம், அங்குதான் நாம் தேடி வந்த அரசர் பிறந்திருக்க வேண்டும். உலகால பிறந்த மன்னர் ஏழ்மையில் பிறந்துள்ளார். ஆடம்பரத்தை விரும்பாத அத்திருக்குழந்தையை தரிசிப்போம். வாருங்கள். கனியமுதே பொன்னழகே பனிமலரே தாலாட்டு பாடுகிறேன் தாலேலோ. இந்த ஏழையினை தாயனவே சேர்ந்தது ஏன் தேனரும்பே காதார கேட்டிடுவேன் சொல்வே பாசமாக பாடிடுவேன் என் கண்ணே. கண்மணியே கனியமுதே பொன்னழகே பனிமலரே தாலாட்டு பாடுகிறேன் தாலேலோ. மன்னர் மன்னவா, கீழ்த்திசை நாடுகளில் இருந்து வந்திருக்கும் நாங்கள் மூவரும் உமது தரிசனம் பெற்று பாக்கியம் அடைந்தோம். இதோ எனது காணிக்கை பொன் ஏற்றருளும். நீர் நீடோடி வாழ்க, நீர் நீடோடி வாழ்க. அதிசய விண்மீன் வழிகாட்ட அரியதோர் பயணம் மேற்கொண்டோம். மன்னவா, உமது வழித்துணையில் நீர் காட்டும் வழியில் நடந்தால் உம்மை நிச்சயம் வந்தடைவோம் என்பதை உணர்ந்து கொண்டோம். நீர் வாழ்க, உமது புகழ் ஓங்குக. இந்த மேரையை என் காணிக்கையாக ஏற்றுள்ளோம். பாருலகாலும் வேந்தே, பஞ்சுமத்தையும் பவளக்கட்டிலும் நாடாது பாமரனாக பிறந்துள்ள மன்னவா, என் காணிக்கையாக இந்த தூபத்தை ஏற்றருளும். தூபத்தின் மனம் போல் உம் புகழ் தரணியெங்கும் பரவி பரிணமிக்க உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். மன்னவர் பிறந்தாரு, மகிழ்விக்க வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு புதல்வரா பூவுலக வாழ்த்துக்களும் புனிதராய் பிறந்தாரு, இயேசு புனிதராய் பிறந்தாரு. ஏதந்தனத்தும் வந்தனத்தும் தாழம் போது நீ ஒரு மெட்டு கட்டி தாழம் போது நீ. ஏதந்தனத்தும் வந்தனத்தும் தாழம் போது நீ ஒரு மெட்டு கட்டி தாழம் போது நீ. விட்டு தள்ளலாம், நீ நம்பினவர் எவரும் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். சொந்த வந்தையாவும் உன்னை விட்டு தள்ளலாம், நீ நம்பினவர் எவரும் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். உனக்காக பிறந்தாரே ஒரே ஒரு தெய்வம், ஒருபோதும் உன்னை என்று கைவிடாத தெய்வம். உனக்காக பிறந்தாரே ஒரே ஒரு தெய்வம், ஒருபோதும் உன்னை என்று கைவிடாத தெய்வம். மன்னவர் பிறந்தாரு, மகிழ்விக்க வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு புதல்வராய் உலகை வாழ்த்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு, இயேசு புனிதராய் பிறந்தாரு. என்று உன்மேல்
சொல்லலாம், வீணாய் போனவன் என்று பட்டம் கட்டலாம். உருவாக்க பிறந்தாரே ஒரே ஒரு தெய்வம், பாவி என்று தள்ளாத பாசமுள்ள தெய்வம். உருவாக்க பிறந்தாரே ஒரே ஒரு தெய்வம், பாவி என்று தள்ளாத பாசமுள்ள தெய்வம். மன்னவரு பிறந்தாரு, மொழிமிக்க வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு புதல்வராய் பூவுலகே வந்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு, இயேசு புனிதராய் பிறந்தாரு. தந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. தந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. தந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. தந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. தந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. தந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போட்டு நீ